நல்ல ஒரு பெரிய நல்லது நமக்கு நடக்குது. அதில் ஒரு சந்தோஷம் வரும். இன்னொன்று அதை விட ரொம்ப சந்தோஷம் எப்போ வரும்னா, கெட்டது முடியிறப்ப. அப்போ அந்த கெட்டது எப்போ முடியும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து நீங்க ஒரு 7:30 சனி முடிஞ்சு மகர ராசி வந்து நிம்மதியான ஒரு பீரியடுக்குள்ள போறாங்க. ஸோ அந்த மகரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 7:30 வருஷம் படாத பாடுபட்டுருப்பான். நீங்க யார் மகர ராசிய கேட்டாலும் சரி. இந்த மகர ராசிக்கு வந்து வைராக்கியம் உண்டு. அப்பாவுடைய மறைவுக்கு பிறகு அதிகமாக முன்னேறக்கூடிய ராசி வந்து மகர ராசின்னு சொல்றோம். எப்பவுமே ஒரு அப்பாவுக்கும் பையனுக்கும் பாசம் இருக்கும் மகரத்துல. ஆனா அப்பாவுடைய மறைவுக்கு பின்னர் தான் பல உதாரணங்கள் இருக்கு நம்மட்ட. நடிகர்கள்லயே இருக்கு. விளையாட்டு துறை வீரர்கள்ல இருக்கு. அப்பாவுடைய மறைவு பிறகு மிகப்பெரிய உச்சத்தை தொட்டவர்கள் இருக்காங்க. ஸோ அந்த மாரி மகர ராசி என்பவர்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் தரக்கூடிய ஆண்டாக, பெருமூச்சு விடக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு வருகிறது. இதுதான் அந்த 3 ராசி தான். முதல்ல ரிஷபம், அப்புறம் துலாம், அப்புறம் மகரம். இந்த 3 ராசியும் சக்கப்போடு போடுவாங்கன்னு சொன்னா அது மிகையில்ல.